அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெட்டு பேப்பர் 1 மாடல் கொஸ்டின்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், அப்புறம் இவிஎஸ் இவ்வளவும் இருக்குது. இவிஎஸ்ங்கிறது வந்து சயின்ஸும் சோஷியலும் சேர்ந்து இருக்கும். எல்லா கொஸ்டினுமே மொத்தம் நமக்கு எக்ஸாம் வந்து 150 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 150 மார்க்குக்கு சைக்காலஜி 30 மார்க்கு, தமிழுக்கு 30 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு 30, மேக்ஸுக்கு 30, அதுக்கப்புறம் நமக்கு இவிஎஸ் 30 மார்க்கு. நம்மளோட பாஸ் மார்க் எவ்வளவுனா 75. 75 வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம சைக்காலஜியில் வந்து ஒரு 15 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம எய்ம் வச்சுக்கணும். அதே மாதிரி தமிழில் நம்ம ஒரு 15 மார்க் எடுத்துடணும், இங்கிலீஷில் ஒரு 15 மார்க் எப்படியாவது நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எய்ம் வச்சுக்கணும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து இருக்கணும். இப்போது நான் வந்து இதில் நீங்கள் வந்து கொஸ்டினோடைய மாடல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு மாடல் கொஸ்டினை தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இதில் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதையோ ஒரு நோட் போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான், நோட் போட்டு வச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சதை விட்டுருங்க. எதெல்லாம் உங்களுக்கு தெரியலையோ இந்த கொஸ்டினில் அதை நோட்டில் வந்து எழுதி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை படிப்போம். இது மாடலை பார்த்தோன்னா கொஸ்டின் வந்து எந்த மாதிரி பேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்ன பாடம் வருது. இப்போ நீங்கள் நினைப்பீங்க பேப்பர் 1 அப்படின்னா வெறும் 1 to 5 மட்டும் படித்தா போதும், நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அதுக்காக தான் நான் இப்போ இந்த மாடல் அனுப்பியிருக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த கிளாஸை பேஸ் பண்ணிலாம் வந்திருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நம்ம வந்து டெட் பேப்பர் 1 அப்படின்னா நம்ம 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், 75 மார்க் நம்மளால் எடுக்க முடியும். அதனால் 8th வரைக்கும் உள்ள பாடங்களை வந்து நம்ம படித்து ஆகணும். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மேக்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு பாருங்கள். இங்கிலீஷில் வந்து கிராமர் என்னென்ன கிராமர் கேட்டிருக்கான்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் இவிஎஸில் எந்த சப்ஜெக்ட்டு என்ன பாடம் பேஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் அதுக்காகத்தான் ஒரு மாடல் கொஸ்டின் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இதை ஃபுல்லாக அவ்வளோ டெஃபினிஷன் பண்ணணுன்னா எனக்கு கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். உங்களுக்கும் நான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. அப்புறம் மேக்ஸ் எல்லாம் வந்து இதில் உள்ள சம்மெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் மேக்ஸில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் சம் கொடுத்துருக்காங்களா, இல்லை 5th ஸ்டாண்டர்ட் வந்துருக்குதா, அதோட குவாலிஃபை எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். நம்ம வந்து எப்படியும் 75 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக வந்து நமக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 75 அப்படின்னா 75 அப்படின்னு மைண்டில் வச்சுக்கக்கூடாது. 90 மார்க் எடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து 75 மேலே எடுக்கணும். 90 பாஸுன்றவங்க 100 அபோவுக்கு மேலே நம்ம எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சு படிக்கணும். 60 மார்க்கு எடுக்கிறவங்க வந்து 75க்கு மேலேயாவது நம்ம எப்படியாவது 80 மார்க்காவது நம்ம எடுத்து ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சி படித்தா தான் கரெக்டாக நம்ம வந்து 60க்கு மேலே நம்மளால் எடுக்க முடியும். அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. எலெக்ஷன் டியூட்டி எல்லாம் வரிசையாக கால்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. அதனால் இப்போ இருந்தே ஒரு பிளான் பண்ணி படிங்க. இன்றைக்கி என்ன படிக்கலாம் அப்படின்றத நீங்களே ஒரு டைம் டேபிள் போட்டு பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெறலாம். இந்த மாடல் கொஸ்டினை வந்து நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இல்லையா, இதை பாருங்கள். பார்த்து எழுதி வச்சு படிங்க. எல்லாருமே தேர்வில் வெற்றி பெறணும். அடுத்தது நான் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கிராமர் ஒன்று ரெடி பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். அதில் வந்து நம்ம முக்கியமாக என்னென்ன கிராமர்ஸ் கேட்பாங்க அதில் வந்து நான் ஏற்கனவே ஹோமோஃபோன், ஹோமோனிம்ஸ், ஹோமோகிராஃப் இதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது போக இனி அடுத்தடுத்து சிலபிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் சிலபிகேஷன் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து வரக்கூடிய ஒரு கிராமரில் ஒரு முக்கியமான ஒன்று.
அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அது போடலான்னு இருக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள். நம்ம டெட் பேப்பர் 2 வந்து அடுத்து ரெடி பண்ணணும். டைம் தான் எனக்கு இல்லை. இந்த ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அவ்வளோவும் டெஃபினிஷன் பண்ணி கொடுக்க முடியலனாலும் இந்த மாதிரி நான் உங்களுக்கு மாடல் கொஸ்டினையாவது நான் உங்களுக்கு வந்து எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் பார்த்துட்ருக்குறேன். இது இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். இது ஓகேனா மட்டும் நீங்கள் ஓகே அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து கமெண்டில் கொடுங்க. நான் அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை மாதிரி அடுத்தடுத்து மாடல் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இந்த மாதிரி ஊடையில் உங்களுக்கு போட்டு விட்றேன். இல்லை இது வேண்டாம், நீங்கள் அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி சொல்லுங்கள், அதே போதும் அப்படின்னு சொன்னால் அதுவும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் போடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன். இது ஓகேனா இதை மாதிரி நான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது என்கிட்ட மாடல் கொஸ்டின்ஸ். நான் அதெல்லாம் உங்களுக்கு இதை மாதிரியே ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே தேர்வில் வெற்றி பெறணும். அடுத்தது நான் கிராமர் உங்களுக்கு போடுறேன். இதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேணும், அது இந்த மாதிரி பேப்பர் போடுங்க அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொன்னால் தான் நான் அதை உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணி நான் போட முடியும். அதனால் நீங்கள் எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே தேர்வில் வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை வந்து கடைசி வரைக்கும் பார்த்து அதை எழுதி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் படிக்கணும். படித்து எல்லாருமே தேர்வில் வெற்றி பெறுங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கமெண்ட் நீங்கள் பண்ணால் தான் எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு புரியும். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் என்னோடய சேனலில் வந்து ஷார்ட்ஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறேன். அதையும் கொஞ்சம் மறக்காமல் அதை பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸில் வந்து நான் நிறைய ஒன் வேர்ட்ஸ் வந்து அதில் கொடுப்பேன். அதை நீங்கள் பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.